ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ சனி ஞாயிறில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி கடைக்கு போகலை. ப்ரொடக்ஷன் யூனிட்டில் என்ன வேலை நடந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தேன். சத்து மாவுக்கு வறுத்துட்டு இருந்தாங்க. கொடுங்க நான் வறுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். கீழே வேலையை முடிச்சுட்டு மேலே வந்தேன். பிள்ளைங்க 2 பேரும் என் ஹேண்ட்பேக்கில் இருந்த அந்த ஃபேக் நெயில்ஸை வந்து பார்த்துட்டாங்க. இது எதுக்குமா, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நானும் வந்து எனக்கும் வைக்கணும்னு ஆசையாக இருந்தது, அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த நெயில்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். அதில் வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்து நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பர்ஃபெக்டாக வைப்பனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். மோனிக்கும் தாரணிக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். நானும் நெயில்ஸ் எடுத்து ஒட்ட வச்சுட்டேன். பொருளாதார தடைகளின் அழுத்தமும் தளர்த்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே சர்வதேச நெறிமுறைகள் எந்த அளவிற்கு எந்தெந்த திசைகளில் மாறக்கூடும் என்பதை சீனா இந்த விவகாரங்களை போட்டி ஐரோப்பாவுக்கு தற்போது எதுக்கு இது? இதை போட்டுட்டு இதை போட்டு ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? இல்லை, இதை போட்டு நீ வறுக்க முடியுமா? எங்க தாரி நீ காமி மோனி. ஆக்சுவலாக இதை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் போனேன்ல, கவிதா வீட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன், அங்கே போய் உத்து பார்த்தேன் எப்படி வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு. பார்த்த உடனே பிடிச்சிக்கிட்டேன், வந்து வச்சுட்டேன். நல்லா இல்லை. இது ஏன் இது மட்டும் வேற இப்போ எனக்கு சொல்லு இப்படி பண்ணணும். உங்க அப்பா என்ன சொல்லுச்சு உங்க கைக்கு? பாப்பா நம்ம வைக்கும் போது அப்பா என்ன சொல்லுச்சு? எவ்வளோ சேட்டை. ஓம் பிள்ளைங்க வச்சா மட்டும் நல்லா இருக்கும், நாங்கள் வச்சா மட்டும் நல்லா இருக்காதோ? எங்க இந்த இதுக்கு தான் பாரு பேய் மாதிரியே இருக்கு, சைஸ் பத்தாம. கையிலும் கண்மணியும் இதை என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, நானுமே யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இருக்கும் இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்தது. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்தேன். எந்திரிச்சு வரும்போதே கண்மணி பசிக்குதுமா, எனக்கு மால்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டா. சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி பவுடர் தான் போட்டு ஆற்றிட்டு இருக்கேன். ஏபிசி மால்ட்டுனா நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருப்போம். ஏபிசி பவுடரில் வித்தவுட் ஸ்வீட்டில் இருக்கும். அது கூட நம்ம வேணும்னா நாட்டு சக்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து தான் கொடுப்பேன். பிள்ளைங்களுக்கு ஏபிசி மில்க் ஆற்றி கொடுத்துட்டு நானுமே ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தேன். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரம்ஜான் அப்படின்றனால ஃப்ரெண்டு வீட்டில் மதியம் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிள்ளைங்க கிட்ட. அதனால் மதியத்துக்கு மேலே அங்கே கிளம்பி போனோம். தாரணியும் மோனியும் நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டோம்னா நீங்கள் 2 பேர் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டோம். மதியம் லஞ்சு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். பிள்ளைங்களை கடையில் விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாண்டியக்கா நான் பணப்பட்டிக்கு வந்திருக்கேன் வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். அவளுக்கு ஓடுறாளுங்க, என்னால் தான் நடக்க முடியல. வயசு பிள்ளைங்க, நீங்கள் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எங்க எவடி அவ என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னவ?
எவ்வளோ வா என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னா எங்க என் காலை தூக்க சொல்றீ அவளை. மகிழினி பாண்டி அக்கா கிட்ட, டீச்சர் அக்கா கிட்ட, என்கிட்ட அப்படின்னு எங்கள் அஜிக்கு கொலுசு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் எதுக்கடி வாங்கி தர்றோம், அஜி மாங்காய் விற்று விற்று உனக்கு தானடி கொலுசு வாங்கி கொடுத்துச்சு, நீ வாங்கி கொடுறி, போய் உங்கள் அப்பாவை வாங்கி தர சொல்லிடி அப்படின்னு சொன்னோம். நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பே அப்படின்னு சொன்னான். என்னை தூக்குடி பார்க்கலாம், என் காலை தூக்க முடியுமாடி உடனே அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தேன். என்னை பார்த்தோன்னே பயந்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டா. ஏன்னா அன்னை மக மோனிய பார்க்க ராஜாத்தி மாதிரியே இருக்கான். ராஜாத்தி எடுத்து கொடுத்தேன்னா நீ கேட்ட காசு கொடுப்பேன். கொலுசு எடுத்து தராங்களாமா உங்க அஜி? பரவாயில்ல. ஏன் பாப்பா அந்த கொலுசு யார்கிட்ட கேட்டாங்க? ஒரு நிமிஷம் உட்காரு. ஏய் இங்க வா. மழை பெய்யுது அஜி. மழை வேற வந்துச்சு. பேஞ்சு போகுது. டீக்குள்ள உண்டா யாரு கொடுக்க? கேக்குங்க. இல்லே தரையாமா? நான் உங்களுக்கு தர வேண்டிய காசு பாப்பா. ஏய் இங்க வா பாப்பா. மகிழினி. நிஜமாலுமே கொலுசுக்கு தான் நீ குடுக்குறியோ? ஏய் அவங்கள தாட்டு. சொல்லு அஜிட்டே குடு. ஏய் மகிழினி இந்தாடி காசு. கொலுசு வாங்க காசு கேட்டா? இந்த யாரு வேணும்? மகிழினி வர வர ரொம்ப தெளிவாக பேசுகிறா, நல்லா வாயடிச்சு பழகிக்கிட்டா. அறிவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஏய் இந்த காசு எதுக்கு? போய் உங்க அஜிட்ட கொடுத்துரு. ஏசாமி கொலுசு வாங்குவா, இது பத்தாதே, இன்னும் வாங்கு. உங்க அப்பன்ட்ட கேளு. இது எப்படி என்னால அவ்வளவுதான் சாமி முடியும். அந்த பாரு என் பங்குக்கு நான் காசு கொடுத்தேன்ல, போய் உங்க அம்மா கிட்ட காசு வாங்கி உங்க அப்பா கிட்ட காசு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன். போய் உங்க அப்பா கிட்ட காசு கேளு போ. இன்னும் பேலன்ஸ் 2 அத்தைகிட்ட வாங்கிட்டு அப்புறம் வா. ஃபர்ஸ்ட் உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வா. ஆளுக்கு 10,000 போட்டாதான் இப்ப எல்லாம் கொலுசு வரும். 40,000 போட்டாதான் கொலுசு. சரி அது ஏன் கால் கிடக்குன்னா 50,000 வேணும். ஏய் உங்க அப்பா கிட்ட போய் காசு கேளுடி. அவங்க அப்பா கிட்ட காசு கேக்குறாளா பாரு. உங்க அப்பா கிட்ட காசு இல்லையா? ஏய் உங்க அப்பாட்ட காசு இல்லையா? சரி உங்க கொலுசுங்க தொடக்கூடாது, தொட்டா பிடிக்காது. அதனால முடிய பிச்சுக்குமா? கழட்டிடுவான். நீ தொட்ட இல்ல நான் கழட்டிடுறேன்னு கழட்டிடுவான். காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறங்குள்ள அந்த தலை சீவி அனுப்புறதுக்கு இந்த செருப்பு வேணாம், அந்த செருப்பு வேணாம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு டீயை குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெரியக்கா ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க, வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன ஆச்சு அக்காவுக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அக்கா நல்லா தான் இருக்காங்க. அக்காவுக்கு சுகர் செக் பண்ணோம், அதெல்லாம் நார்மலாக இருக்குது. தைராய்டு செக் பண்ணோம், தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வெயிட் குறைஞ்சிருக்கு. அக்கா சரியாக சாப்பிட்றதில்ல, இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கனால வெயிட் லாஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், தைராய்டு. ஸோ இப்போ டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அக்கா நார்மலாக இருக்காங்க, நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க. வீட்டுக்கு வர வழியில் அக்காவை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் எந்த வேலையுமே ஓடலை. இந்த வீடியோ சண்டே எடுத்தது. காலையில் டீச்சர் அக்கா கால் பண்ணி மோனியை ரெடியாக இருக்க சொல்லி நாங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மோனி ரெடியாக இருக்க சொன்னேன். நான் குழம்பு வைக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் மோனி தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனா. மோனியா அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறா, போயிட்டு வந்துடுவா. கேட்டுக்கிட்ட பிக்கப் பண்ணுறதுக்கே வந்துட்டாங்க பாப்பா. கேட்டுக்கிட்டே வந்துட்டீங்க பிக்கப் பண்ண. நாங்கள் கேட்டை எப்படி திறக்கிறது? எல்லாம் துவைக்க போட்டிருக்கே. நான் மிஷின்ல எல்லாம் போட்டிருக்கேன். மேல ரிட்டன் எப்ப? மோனி காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டு போனால் நான் குழம்பு வைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு வச்சு இட்லி ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு சிங்க்கு நிறையா பாத்திரம் நிறைஞ்சு போயிருந்தது. சரி கையோடு அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்.
மதிய லஞ்சுக்கு சாதம் வைக்கணும், ரசம் வைக்கணும். ஸோ அதுக்கான வேலைகளையும் சைடில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே எனக்கு வேறு எந்த வேலையுமே ஓடலை. காலையில் சமைச்சேன், பாத்திரம் விளக்குனேன், மதியம் சமைச்சேன், சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சேன். ஸோ இதுதான் வந்து ரொட்டீனாக நடந்துட்டு இருந்தது. கையலுக்கும் கண்மணிக்கும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. நேற்று ஃபுல்லாக படிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் இன்றைக்கி உட்காந்து படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து அவங்கள விரட்டி படிக்க வச்சுட்டு இருந்தேன். படிங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தனால தாரி டிவி போடாமல் கண்மணிக்கு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஈவினிங்க்கு மேலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டீச்சர் அக்கா கால் பண்ணி மோனியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டுமா இல்லை கொண்டு வந்து விடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன கேள்வி, தாரணி இங்கே தானே இருக்கா, கொண்டு வந்து இங்கே விடு அப்படின்னு சொல்லவும் அக்கா கொண்டு வந்து விடுறதுக்காக இறக்கி விடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வர்றாங்க. மோனியை வெல்கம் பண்ண எல்லாரும் வர்றாங்க. என்னங்க ஜி, நல்லா இருக்கீங்களா ஜி? கேளு. ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு பாட்டி. முடிஞ்சிச்சு. அம்மா நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி அண்ணா காலேஜ் போயிட்டாங்க. பாய். பின்னாடி பாரு. போங்க போங்க, மணி 10 போகுது, போய் தூங்குங்க போங்க. தூங்குங்கன்னு ரூம்குள்ளே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னம்னா பேசிகிட்டே இருப்பாங்க. தூங்குறதுக்கு 11 மணிக்கு மேலே ஆகும். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.